ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சுவரொட்டி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதித்ததும் சுவரொட்டியை போட்டு நல்லா வேக வச்சிடலாம். அப்போ தான் அதில் இருக்க கிருமி பாக்டீரியா எதுவும் இருந்துச்சுன்னா இல்லை பேட் ஸ்மெல் எல்லாமே போகும். நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்ததும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கல் மாரி ஹார்டாக ஆகிடும். மட்டன் சுவரொட்டி பார்த்திங்கன்னா இதை நம்ம பிளட் பேங்க்னே சொல்லலாம். ஏன்னா இது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ரத்தம் ஊறும். டாக்டரே சஜஸ்ட் பண்ணுவாங்க. மட்டன் ரத்தத்தை விட இதில் நிறையா ரத்தம் இருக்குது சுவரொட்டியில். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெலாம் இது சஜஸ்ட் பண்ணுவாங்க. நல்லா இந்தமாரி கல் மாரி ஆனதும் தனியாக எடுத்து வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஆற வச்சுட்டு மேலே ஒரு லேயர் மாரி இருக்கும், தோல் இருக்கும், அந்த தோலெலாம் உரிச்சிடலாம். இதில் அயன் சக்தி பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது. இதில் நிறையாவே இருக்குது. இது எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் கரெக்டாக அதை வேக வச்சு கரெக்டாக பண்ணணும். நல்லா வெந்ததும் இந்தமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, சின்ன வெங்காயம், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு கை அளவு கருவேப்பிலை. இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு பச்சை வாசனை போனதும் இப்போ நம்ம மட்டன் சுவரொட்டி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன். உப்பு அப்புறம் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ஜாரில் தண்ணி அலசி ஊற்றிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். பெப்பர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம தண்ணி கொதிக்க வச்சு மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சிட்டோம். இப்போது ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும் மொத்தமாக குக் பண்ணி. இப்போ பெப்பர் போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்தோடனே நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவரொட்டி ரெடி. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப அது உடம்புக்கு நல்லது. வயசானவங்க அபோவ் 40 எல்லாருமே சாப்பிட்லாம். இது ரத்தம் நல்லா ஊறும் உங்களுக்கு. நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கனாலே தெரியும் இதோட பெனிஃபிட்ஸு. மட்டன் ஸ்ப்ளீன்னு அடிங்க, இல்லைனா மட்டன் சுவரொட்டின்னு அடித்து செக் பண்ணி பாருங்கள். எல்லோரும் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.